குரு உங்களோட ஜாதகத்துல தசா ஆரம்பிச்சிருக்காரு இல்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த தசா காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றப்ப உங்களுக்கு குடும்பம் அப்படின்ற கணவன் மனைவி குழந்தை இது மாதிரியான குடும்ப உறவை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுத்துருவாரு. ஏன்னா குருவே குழந்தைக்கு காரகமா வருவாரு. அதனால அவர் அவரோட தசா காலங்கள்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுத்துருவாரு. அதற்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறப்ப சமுதாயத்துல ஒரு செல்வாக்க கொடுப்பாரு. சமுதாயத்துல உங்களுக்கு இது வரைக்கும் மரியாதை இல்லை, உங்களோட சூழ்நிலை 4 பேரால மதிக்கப்பட முடியாத சூழ்நிலையா இருக்கு அப்படின்னா, குருதசை ஆரம்பிச்சு அது முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த நிலை மாறி நீங்க சொன்னா அது சரியா இருக்கும்னு கேட்கிற அளவுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு குரு பகவான். அதே நேரத்துல உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல குரு எந்த விதத்திலையும் கேதுவோட தொடர்பு இல்லாம இருக்கிறது சிறப்பானது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கேதுவுக்கு குருவும் குருவுக்கு கேதுவும் 6, 8, 12 இருக்கிறதுன்றது ரொம்பவே நல்ல யோகம். ஏன்னா பெருமளவுல கடனை உங்களுக்கு வாங்கி தராம சின்ன கடனா இருந்தாலுமே அதை உங்களால சமாளிக்கக்கூடிய கடனாவே ஏற்படுத்தி தருவாங்கன்றத நம்ம இங்க குறிப்பிடலாம்.